இந்த விளம்பரம் எதுக்காக சார் கொடுத்தீங்க? இது பார்க்கும்போதே நம்ம இந்த விளம்பரத்தை பார்க்கும்போதே ஒரு கவனம் இருக்குது. இங்கே உள்ள அனைவருக்கும் 99% எல்லாம் தெரியும். ஆனால் 100வது வெற்றி இருக்கிறதே, அதுதான் யாருக்கும் தெரியாதது. அந்த வெற்றியை அனுபவத்தில் நான் பெற்று வைத்திருக்கிறேன். நிச்சயம் என்னோட இணைப்பவர்களுக்கு 8 கோடி வரைக்கும் லாபம் கொடுக்க முடியும். அது 80 கோடியாகவும் மாறும். இயக்குனர் என்பவர் ஒரு நடிகரை நம்பி வாழக்கூடாது. இந்த டைரக்டரை நம்பித்தான் ஒரு புது நடிகர் உருவாக வேண்டும். ஒவ்வொருவரும் ஒரு நடிகரை உருவாக்கிவிட்டால் இந்த சம்பள உயர்வு, பட்ஜெட் உயர்வு கண்டிப்பாக இருக்காது. சினிமா வாழ வைக்கலாம். 93% படங்கள் தோற்கின்றன. அதில் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? 80% பேர் இளைஞர்கள் தான் தோற்கிறார்கள். இளைஞர்கள் ஜெயிப்பார்கள் என்பதெல்லாம் கிடையவே கிடையாது. 2 கோடி ரூபா தான் நீங்க முதலீடா கேட்குறீங்க. அதில் 20 லட்ச ரூபா சன்மானமாக கொடுத்துட்டா மீதி இருக்கக்கூடிய 1 கோடி 80 லட்ச ரூபாயில் எப்படி படத்தை எடுப்பாங்க அப்படின்னு. நான் ஒரு இசையமைப்பாளர். வெளியே போனால் 10 லட்சத்துக்கு மேல் நான் சம்பளம் குறைந்தபட்சம் வாங்கலாம். நான் விட்டு கொடுப்பேன். அதை என்னுடைய சம்பளத்தை தான் அந்த 20 லட்சமாக கொடுக்க போகிறேன். இந்த படத்தோடைய ஹீரோ யார் அப்படிங்கிறதுக்கான தேர்வெல்லாம் முடிஞ்சிருச்சா? யார் நடிக்கிறாங்க அப்படிங்கிறது புது ஹீரோ தான் முடிவு செய்திருக்கிறேன். இதுவரைக்கும் சாலையில் சென்று கொண்டிருக்கும் பசங்களை கூப்பிட்டு உன்னுடைய சூழ்நிலை என்ன என்று நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். எந்த நடிகரையும் வர சொல்லி அழைத்து உன்னிடம் எவ்வளவு அப்படி என்று கேட்பதில்லை. என் மனதில் இருப்பது என்னுடைய இதயத்தில் இருக்கும் அந்த கதாநாயகன் தான். நடிக்கத்தான் வந்தேன். அப்போ விஜயகாந்த் மாதிரி கிட்டத்தட்ட தோற்றம். அது மாதிரி முயற்சியில் வந்தேன். வரும்போது சீதான்னு ஒரு நடிகை, பார்த்திபனுடைய ஒய்ஃப்னு தெரியும், உங்களுக்கெல்லாம் தெரியும். அவங்களுக்கு 3 லட்ச ரூபா சம்பளம் பேசி 1 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்தேன். நாளை காலையில் நான் ஹீரோ, நைட்டு பூரா கனவுல மிதக்கிறேன். மறுநாள் காலையில் சீதா பார்த்திபன் கூட ஓடி போயிட்டாங்க. என் வாழ்க்கையும் ஓடி போயிடுச்சு. மதுரையில் வளர்ந்தது தமிழ் சங்கம், கேப்டன் மதுரையில் பிறந்த தமிழ் சிங்கம், மதுரை ஆண்டவன் அழகரின் எல்லையடா, இவரோ ஆண்டாள் அழகரின் பிள்ளையடா அப்படின்னோடனே அவங்க பிரேமலதா கூப்பிட்டு, பிரேமா சாருக்கு 50,000 ஃபஸ்ட்டு கொடு அப்படின்னு சொல்லி கொடுத்து, எனக்கு இன்னைக்கு வரைக்கும் அவருடைய கட்சிக்கு இன்றைக்கி அவர் கூட கோடி ரூபா கொடுத்தாலும் யாரும் நிற்க முடியாது. நான் நின்று எடுத்து பண்ணி செஞ்சு கொடுத்தாரு. அவருடைய கட்சியோட பிரதான பாடல்கள் என்னுடைய பாடல்கள். ஒன் இண்டியா ஃபில்மி பீட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம பொதுவாக ட்ராவல் பண்ணும்போது சாலையோரங்களில் நிறைய விளம்பரங்களை பார்ப்போம். அதில் சிலது நம்மளுடைய கவனத்தை ஈர்க்கும். அப்படி கவனத்தை ஈர்த்த ஒரு விளம்பரம் தான் நல்ல தயாரிப்பாளர் மூலமாக 2 கோடி ரூபாய் முதலீடு பெற்றுத்தரக்கூடிய நபருக்கு 20 லட்சம் ரூபாய் சன்மானம் அப்படிங்கிற ஒரு விளம்பரத்தை பார்க்க முடிஞ்சது. அந்த விளம்பரத்தை கொடுத்துருந்த 2 பேர் தான் இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் இருக்காங்க. அவங்கள வெல்கம் பண்ணிட்டு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். சார், இந்த விளம்பரம் எதுக்காக சார் கொடுத்தீங்க? இது பார்க்கும்போதே நம்ம இந்த விளம்பரத்தை பார்க்கும்போதே ஒரு கவனம் இருக்குது. 2 கோடி ரூபாய் முதலீடு பெற்று தரக்கூடிய தயாரிப்பாளர் மூலமா முதலீடு பெற்று தரவங்களுக்கு 20 லட்ச ரூபாய் சன்மானம்ன்றீங்க. இந்த விளம்பரம் எப்படி அந்த ஐடியா வந்தது சார்? முதல்ல அது 1988 நான் திரையுலகத்துக்கு வந்தேன். ஒரு சிறிய பட்ஜெட்டில் மார்க்கெட்டே இழந்திருந்த ராமராஜனை எங்கள் படத்துக்கு சம்பளமே இல்லாமல் நடித்து கொடுத்தார். அந்த படம் 175 நாள் ஓடி எனக்கு பேர் புகழ். எந்த படம் சார் அது? நம்ம ஊர் நாயகன் அப்படின்னு அந்த படத்துக்கு பேர். அதுக்கு பிறகு தான் அவருடைய திரை உலக அடுத்த பயணம் மிக சிறப்பாக இருந்த காரணம் என்னோடய படம் தான் காரணம். ஆனால் சொல்லும்போது சொன்னார், எனக்கு 2 கண்கள், ஒன்று இளையராஜா, இன்னொன்று ராஜேஷ் கண்ணா என்று என்னுடைய பெயரை குறிப்பிட்டு தான் இருந்தார். காலத்தின் கட்டாயம் அவர் இளையராஜா பக்கமே சென்று விட்டார். அதனால் என்னால் தொடர்ந்து வெற்றிகளை கொடுக்க முடியவில்லை. எனக்கு அவர் இசையமைக்க சொன்ன படத்தை நடித்தும் கொடுக்கவில்லை. அதை போன்ற சில சினிமாவில் அந்த விசுவாசம் காட்டுவதை மறந்து விடுவதால் எங்களுடைய வெற்றி பயணங்கள் தடைபடுகின்றன. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் ஏன் மற்ற சாதாரண மனிதர்களுக்கு வாழ்க்கையை கொடுக்கக்கூடாது, ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடாது என்று இந்த புதுமுகம் தேவை என்றும் ஓரளவு முதலீடு செய்பவர்கள் தேவை என்றும் நாங்கள் கொடுத்திருக்கிறோம். நிறைய பேர் ஊரில் நிலத்தை விற்றுவிட்டு சென்னையில் வந்து படம் எடுக்கிறார்கள். அந்த படம் எல்லாம் ஓடுகிறதா என்றால் ஓடுவதில்லை. காரணம், ஒரு பொருள் சிறப்பு என்று சொல்ல தெரியும், தயாரிக்க தெரியாது. அந்த தயாரிக்க தெரிந்தவர்களுடன் இவர் பயண வேண்டும். உதாரணம், ஒரு கதை ரெடியானவுடன் பாக்கியராஜ் போன்றவர்களை அழைத்து இந்த கதை சரியாக இருக்கிறதா என்று கேட்க வேண்டும். இவர்களே முடிவு செய்து எடுப்பதால் தான் 93% படங்கள் தோற்கின்றன.
தோற்காமல் இருக்க சினிமாவை காப்பாற்ற ஒரு முயற்சிகள் யாரும் எடுப்பதில்லை. இயக்குனர் என்பவர் ஒரு நடிகரை நம்பி வாழக்கூடாது. இந்த டைரக்டரை நம்பித்தான் ஒரு புது நடிகர் உருவாக வேண்டும். ஒவ்வொருவரும் ஒரு நடிகரை உருவாக்கிவிட்டால் இந்த சம்பள உயர்வு, பட்ஜெட் உயர்வு கண்டிப்பாக இருக்காது. சினிமா வாழ வைக்கலாம். ஆனால் யாரும் அப்படி செய்வதில்லை. ஒரு நடிகர் கால் சீட்டை வாங்க வேண்டியது, பல கோடிகள் செலவு செய்ய வேண்டியது, சினிமாவை அழிவு பாதையில் கொண்டு செல்கிறார்கள். அது கூடாது. நான் விநியோகஸ்தராகவும் இருக்கிறேன், திரைப்பட எலெக்ஷன் கமிட்டி தலைவராகவும் இருக்கிறேன். ஆனால் ஒன்று எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் உருவாக்கும் கதை தான் ஹீரோ. அந்த கதைக்கு உயிர் கொடுக்க வேண்டும், அந்த இசைக்கு உயிர் கொடுக்க வேண்டும். கொடுத்தால் தமிழுக்கு பெருமை, மக்களுக்கு பெருமை, சந்தோஷம். அதை விடுத்து விட்டு நடிகர்கள் கையிலே கொண்டு பணத்தை கொட்டி விடுகிறார்கள். பாதி பட செலவு அதில் முடிந்து விடுகிறது. அது தவறு. அந்த தவறை தவிர்ப்பதற்காக நாங்கள் புதியவர்களை கொண்டு தயாரிப்பதற்காக எங்களுக்கு உதவி செய்கின்றவர்களை நாங்கள் விளம்பரம் மூலம் கேட்டிருக்கிறோம். விருப்பப்பட்டு பல பக்கம் இழந்து கொண்டிருக்கின்ற அவர்கள் மாற்றம் கொண்டு வந்தால் இந்த சினிமா நன்றாக இருக்கும். 93% படங்கள் தோற்கின்றன. அதில் ஒரு உண்மை சொல்லட்டுமா? 80% பேர் இளைஞர்கள் தான் தோற்கிறார்கள். இளைஞர்கள் ஜெயிப்பார்கள் என்பதெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த எத்தனையோ விஷயங்களில் முன்னோடிகளாக இருப்பவர் அனைவரும் மூத்தவர்கள் தான். மூப்பும் இருக்கணும், இளமையும் இருக்க வேண்டும். அந்த விஷயத்தில் தவறு செய்வதால் இப்பொழுது நடக்கின்ற சினிமா இப்பொழுது கீழே விழுந்து கொண்டிருக்கிறது. சென்ற ஆண்டு நீங்கள் தினத்தந்தி பேப்பரிலே பார்த்திருக்கலாம், 93% படங்கள் தோற்றிருக்கின்றன. அது தோற்கக்கூடாது. அதை என்னை போன்ற அனுபவம் பெற்றவர்கள் நாங்கள் தூக்கி நிறுத்த ஒரு முயற்சி எடுத்திருக்கிறோம். இதற்கு ஆதரவு கொடுத்தால் நிறைய பேரை உருவாக்குவோம். நானே வெற்றி பெற்று விட்டால் தொடர்ந்து படம் இயக்க மாட்டேன். உங்களை போன்ற ஒரு 100 பேரை நான் இயக்குனராக மாற்றுவேன். 100 பேரை திரையுலகு கொண்டு வருவேன். அதுதான் என்னுடைய லட்சியம். ஏனென்றால் நான் எல்லா வெற்றிகளையும் பார்த்து விட்டேன். முதல் பட வெற்றி பார்த்து விட்டேன். இந்திய அளவில் பரிசு வாங்கி 1 கிலோ தங்கம் பரிசு பெற்று விட்டேன். ஒரு சொந்தமாக 25 லட்சத்தில் ஒரு வீடு வாங்கி கொடுத்தார்கள், விவேக் அன்கோ. வேற ஒன்று இவ்வளோ பெரிய சாதனைகளை நான் படைத்திருக்கிறேன். 2 முறை கார் வின் பண்ணியிருக்கிறேன். எனவே என் வாழ்க்கையில் எல்லாமே கிடைத்து விட்டது. இப்போ செய்ய வேண்டியதெல்லாம் 100 இளைஞர்களை உருவாக்க வேண்டும். அதுதான் என்னோட லட்சியம். அதற்கு அடுத்த படத்துக்கு பெயர் என்னை கேட்டார்கள். என்னுடைய வயதை கணக்கு போட்டு கேட்டார்கள், என்ன பெயர் வைத்திருக்கிறீர்கள் என்று. நான் சொன்னேன், ஃப்ரெண்டா ஃபிகரா என்று சொன்னேன். அவர்களுக்கு ஆச்சரியம். சூரியனை சுத்தினா வெந்து போயிடுவ, நீ சுடிதாரை சுத்தினா நொந்து போயிடுவ என்ற வார்த்தையை சொன்னேன். அவர் ரசித்தார்கள், ரசித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா இப்போ இருக்க சினிமால இந்த மாதிரி பெண்களை ஆபாசமா வார்த்தைகள்ல தான் படங்கள் பேர் இருக்கு, படங்களே அப்படி காட்டுறாங்கன்னு சொல்றாங்கல்ல. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த டைட்டில் எப்படி இப்போ செட் ஆகும்னு நினைக்கிறீங்க? அதாவது ஆபாசம் என்பது வேறு வழி இல்லாமல் செய்கிறார்கள், தவறு. ஆபாசம் இருக்கக்கூடாது. அதை எப்படி நாம் மாற்ற வேண்டும் என்பதை எங்களை போன்றவர்கள் நாங்கள் ஒரு படம் 2 படம் கொடுத்து விட்டால் எங்கள் பக்கம் வந்து விடுவார்கள். ஆபாசம் என்பது தேவையில்லாத திணித்தல். ஆனா இந்த டைட்டில்லையே நீங்க வச்சிருக்கிறதே அப்படிதானே இருக்கு. அது இருக்கக்கூடாது. நாம் புதியவர்கள் அனைவருக்கும் சில மாற்று கருத்துக்களை சொல்ல வேண்டும். சமுதாயத்துக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கின்றது. அதை விட்டு இப்படி கொடுத்தால் உங்கள் ஃபோன் எங்கிட்ட வர்றது, என் ஃபோன் உங்கள்கிட்ட வர்றது என்ற ஒரு விஷயங்களை சொன்னால் இதுக்குள்ளே சென்று கொண்டு இருக்கக்கூடாது. வேறு திசையிலும் இருக்க வேண்டும். நல்ல விஷயங்களை சொல்ல முடியும். ஒவ்வொரு வீரனும் ஆயுதத்தை தூக்கி கொண்டு நமக்கு நாட்டுக்காக போராடி கொண்டு இருக்கிறான். நாம் சினிமாவை எடுத்து வைத்து நாட்டை கெடுத்து கொண்டு இருக்கக்கூடாது. அதை உணர வேண்டும். அந்த உணர்வுக்கூடிய சக்தியை கொடுக்கத்தான் எங்களுடைய திரைத்துறை பயணம். அந்த பயணத்தில் நாங்கள் வெற்றியை கண்டிப்பாக கொடுப்போம். உங்களை போன்ற இளைஞர்கள் வந்தால் நாங்கள் அதை வரவேற்று அவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்து விடுவோம். ஓகே சார், இந்த விளம்பரத்தில் சார் சொன்னார், லவ் டுடே படத்தை கோட் பண்ணி தான் சொல்லியிருந்தாரு, இந்த ஃபோனை மாற்றுறது இந்த மாதிரியான விஷயங்கள் வச்சிருக்கு. ஆனால் நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய விளம்பரத்திலேயே லவ் டுடே படத்தை தான் நீங்கள் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கீங்க. லவ் டுடே படம் 2 கோடி ரூபாய் பட்ஜெட்டு, 8 கோடி ரூபாய். ஆமாம், லவ் டுடே மாதிரி அப்படிங்கிறது தான் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது சப்ஜெக்ட் அந்த மாதிரியான ஒரு படம் அப்படின்னும் போது அதே மாதிரியான ஒரு விளம்பரத்தை கொடுத்துருக்கீங்க. பட் ஆனால் சார் சொல்றாரு போன் மாத்திரா மாதிரியான ஒரு விஷயங்கள் மட்டுமே இருந்தா சரியா இருக்காது. லவ் டுடே 2 வந்து ஒரு ரொம்ப நாள் ஓடுனனால அந்த கான்செப்டை வச்சு இதை எடுத்தோம்னா ஸோ ஓடுங்கிற ஒரு இதுக்கு தான் நம்ம வந்து இது பண்ணுறோம். பட் வந்து கதை வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், அதே மாதிரி இருக்காது. லவ் டுடே பார்த்துருப்பீங்க, அதை விட இது நல்லா தான் எடுக்கும். அந்த அளவுக்கு தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம் நாங்கள்.
அதனால் ஒரு இப்போ வந்து ஃப்ரெண்டாக பிகரான்னு சொன்னது கூட ஒரு டைட்டிலுக்காக தான். ஆனால் உள்ளே வந்து பார்த்தா நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் ஆபாசம் சொல்கிறீங்களா அந்த மாதிரி இருக்காது. இந்த டைட்டிலில் வச்சு தான் வர்றாங்க. இல்லை, டைட்டிலில் வச்சு தான் எல்லாருமே படத்துக்கே வர்றாங்க. உங்களுக்கே தெரியும், டைட்டில் வச்சு வருவாங்க, உள்ளே வந்து ஏமாந்து போகிறவங்களும் இருப்பாங்க, இல்லை அதே டைட்டில் உள்ள மாதிரியும் உள்ளே இருக்கும் விஷயம் இருக்கும். அதை வந்து மாற்றி காட்டணுங்கிறது தான் இவருடைய குறிக்கோள். எப்படி சரி டைரக்டர்லாம் என்ன பல ஆளுங்களை போட்டு எடுக்காமல் புதுசாக ஒருத்தர் உருவாக்கணும். பாரதி ராஜா பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேரை உருவாக்கியிருப்பார். அதே பாலு மகேந்திரா சார் ஒரு 10 பேரை உருவாக்கியிருக்காரு. அது மாதிரி இவரும் ஒரு 10 பேரையாவது உருவாக்கணும்னு நினச்சி தான் அவர் இந்த ஃபீல்டுக்கு இப்போ வந்திருக்கோம் நாங்கள். சரி, இந்த விளம்பரத்துல நீங்க இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, 20 லட்சம் ரூபாய் சன்மானம், இந்த மாதிரி 2 கோடி ரூபாய் முதலீடு பெற்று தரவங்களுக்கு. அதுல சிலர் வந்து நீங்க சோஷியல் மீடியால கேக்குறாங்க, இப்போ 2 கோடி ரூபாய் தான் நீங்க வந்து முதலீடா கேக்குறீங்க, அதுல 20 லட்சம் ரூபாய் சன்மானமா கொடுத்துட்டா மீதி இருக்கக்கூடிய 1 கோடி 80 லட்சம் ரூபாய் எப்படி படத்தை எடுப்பாங்க? என்னுடைய 30 ஆண்டு கால அனுபவம். நான் வந்து எனக்கு மற்றவருக்கு ஒரு கேமராமேன் ஒரு நாளைக்கு 50,000 சம்பளம் கேட்பார், என்னிடம் வந்தால் 5,000 தான் கேட்பார். நான் ஒரு இசையமைப்பாளர், வெளியே போனால் 10 லட்சத்துக்கு மேல் நான் சம்பளம் குறைந்தபட்சம் வாங்கலாம், நான் விட்டு கொடுப்பேன். அதை என்னுடைய சம்பளத்தை தான் அந்த 20 லட்சமாக கொடுக்க போகிறேன். கதை, வசனம், பாடல், இசை, டைரக்ஷன். ஒரு வைரமுத்து சார் பாடல் எழுதினால் 3 லட்சம் கேட்கிறார், அதை நான் விட்டு கொடுக்கிறேன். இப்போ இது போன்று விட்டு கொடுப்பதால் அந்த 20 லட்சம் என்னால் கொடுக்க முடியும். எனக்கு கொடுக்கப்படும் சன்மானத்தை நான் அப்படியே கொடுத்து விடுகிறேன். இது எதற்காக என்றால், முதலில் திருத்தம் கொண்டு வர வேண்டும், சினிமாவில் மாற்றம் கொண்டு வர வேண்டும். அதற்கு என்னுடைய முயற்சி இது. என்னுடைய மூதாதையர்னு எடுத்துக்கொண்டு கொண்டால் ஏவிஎம் சரவணன் சார் இருக்காங்க, அவங்கெல்லாம் எங்களுடைய முன்னோடிகள். அதுக்கு அடுத்து ராமநாராயணன் என்பவர் 100 படம் எடுத்தார். அவர் எனக்கு சொல்லி கொடுத்தது, நீ 2வது படியிலிருந்து விழுந்தால் எழுந்து விடுவாய், 20வது படிக்கட்டிலிருந்து விழுந்தால் எழுந்திருக்க மாட்டாய், ஜாக்கிரதையாக செய் என்றார். 2 கோடி ரூபாய் என்பதை நான் 1.5 கோடிக்கே பண்ணி தரக்கூடிய ஆற்றல் எனக்கு, அந்த பலன், அந்த முயற்சி என்ன இருக்கிறது. நீங்க சொல்றீங்க ஒளிப்பதிவாளர் அவங்க கிட்ட வந்தா கம்மியான சம்பளம் தான் கேட்பாங்க அப்படின்னு. ஆனா எப்படி இப்போ இருக்கக்கூடிய சினிமா சூழல்ல எப்படி இவ்வளவு கம்மியான சம்பளத்துக்கு வந்து படம் எடுக்கிறதுக்கு வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதாவது இப்போ வந்து படம் எடுக்க வருகிறவர்கள் தவறான வழியில் தான் ஈடுபடுகிறார்கள். முதலில் இவர்கள் கதை கேட்பது தவறு. இவர்கள் தவறான ஆட்களை கூட்டி வந்து கதை கேட்கிறார்கள். அதிலே இவருடைய 100 பேரிடம் கேட்கும்போது 100ல் 99 கதை சரியில்லை என்று 100வது சரியில்லாத கதையை இவர்கள் எடுக்கிறார்கள். அது தவறு. இங்கே உள்ள அனைவருக்கும் 99% எல்லாம் தெரியும். ஆனால் 100வது வெற்றி இருக்கிறதே, அதுதான் யாருக்கும் தெரியாதது. அந்த வெற்றியை அனுபவத்தில் நான் பெற்று வைத்திருக்கிறேன். நிச்சயம் என்னுடன் இணைப்பவர்களுக்கு 8 கோடி வரைக்கும் லாபம் கொடுக்க முடியும். அது 80 கோடியாகவும் மாறும். அது எந்த மாற்றமும் கிடையாது. ஏனென்றால் நான் அப்படி அந்த விஷயத்தை தொட்டிருக்கிறேன். நான் இளமையை தான் தொட்டு சொல்லுகிறேன். என்னுடைய படத்தின் ஹீரோ வந்து இளமை தான். நான் வந்து வேறு விஷயங்களை சொல்லவில்லை. நிச்சயம் 100% உணர்வுகளோடு கலந்து, இளைஞர்களோடு கலந்து தான் இந்த படத்தை நான் பண்ணி கொண்டிருக்கிறேன். இளமை ததும்ப இந்த படம் இருக்கும். இது வெற்றி பாதை நிச்சயம் அழைத்து செல்லும். இதை பார்த்து நிறைய பேர் இதே துறைக்கு வருவார்கள், இதே போன்ற சாதனையை படைப்பார்கள். உங்களுடைய இதே நிலையத்துக்கு வந்து மக்களுக்கு இதை உண்மை என்று சொல்வார்கள். அது நிச்சயம் நடக்கும். இந்த படத்தோடைய ஹீரோ யார் அப்படிங்கிறதுக்கான தேர்வெல்லாம் முடிஞ்சிருச்சா? யார் நடிக்கிறாங்க அப்படிங்கிறது புது ஹீரோ தான் முடிவு செய்திருக்கிறேன். இதுவரைக்கும் சாலையில் சென்று கொண்டிருக்கும் பசங்களை கூப்பிட்டு உன்னுடைய சூழ்நிலை என்ன என்று நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். எந்த நடிகரையும் வர சொல்லி அழைத்து உன்னிடம் எவ்வளவு அப்படி என்று கேட்பதில்லை. என் மனதில் இருப்பது என்னுடைய இதயத்தில் இருக்கும் அந்த கதாநாயகன் தான். அந்த இதயத்தில் இருக்கும் அந்த கதைக்கேற்ற கதாநாயகி தான் தேவை. நான் யாரையும் தேடவில்லை, எனக்கு யாரும் தேவையும் இல்லை. உயர்தரமான திரைப்படக் கல்லூரி பயின்ற முதல் தரமான மார்க் வாங்கியவர் தான் என்னுடைய கேமராமேனாக பணியாற்றுகிறார். அவர் வெளியே 50,000 வாங்குகிறார், என்னிடம் 5,000 தான் கேட்கிறார். இதை விட எனக்கு என்ன வேண்டும்? எந்த தொழில்நுட்பத்தில் போனாலும் 1 லட்சம் ஆகிற செலவு எனக்கு 50,000 தான் ஆகும். நான் 2 கோடி என்று சொல்வது 1.25 கோடியில் முடித்து விடுவேன். அனுபவம் எனக்கு பேசும். 300 திரையரங்குகளில் திரையிட்டு காட்டுவேன். நானே போய் போஸ்ட் ஓட்டுவேன்.
இந்த மாதிரியான எல்லா ஈடுபாடும் அதற்குள் இருக்கிறது. இந்த துறைக்குள் எல்லாம் தெரிந்திருக்க வேண்டும். படத்தை எடுத்து கொடுத்து நீங்கள் வீட்டுக்கு போய்விட்டால் பணம் எடுத்தவன் கதி என்னாவது? அது கிடையாது. நிச்சயம் அது கூடவே இருந்து வெற்றி வரை துணை இருப்பேன். அந்த வெற்றி விழாவிலும் நிச்சயம் உங்கள் நிலையத்தில் வந்து நான் பேசுவேன். சார் சொல்றாரு ஹீரோ நடிகர்கள்லாம் தெரிஞ்ச நடிகர்களா இருக்கணும்ன்றது இல்லை, நான் ரோட்ல போறவங்க கிட்டலாம் விசாரிச்சுட்டு. பட் ஆனா ஒரு படம் வருது அப்படின்னாலுமே நம்ம நிறைய படம் சின்ன சின்ன பட்ஜெட்ல வர படங்கள் பார்க்குறோம். தெரியாத முகங்கள், அறிமுக நடிகர்கள் வரதுல பெரிய லெவல்ல ஓடுறதை நம்ம பார்க்கறது இல்லை. இது எப்படி செட் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டைரக்டர் நினச்சா எல்லாமே சாதிக்க முடியும். டைரக்டர் அதை வந்து நினைக்கணும். அவர் நினச்சா வாங்கியிருக்கதை அவங்க செய்யணும் அந்த வேலையை. மற்றபடி பெரிய ஆக்டர் போட்டால் தான் நடிப்பாங்கிறது கான்செப்டுங்கிறது கிடையாது. டைரக்டர் நினச்சா ஒருத்தரை வந்து எப்படி வேணாலும் நடிக்க வைக்கலாம். இதுதான் அவருடைய இது. அதனால் என்னால் முடியும், ஒன்றுமே தெரியாத ஒருத்தரை கூட வர சொல்லி அவர் நடிக்க வச்சு இந்த படமை வெற்றி காண முடியும் அப்படிங்கிறது தான் நோக்கம். உங்களுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கு சார் இந்த விளம்பரம் மூலமா நீங்க கேட்கக்கூடிய மாதிரியான ஒரு தயாரிப்பாளர் கிடைப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எப்படி? இந்த விளம்பரம் நாங்கள் கொடுத்திருக்கும் நோக்கமே எல்லோருக்கும் இது உண்மை தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான். சினிமாவில் எப்படி வந்தால் ஒரு கும்பலில் மாட்டிக்கொள்கிறார்கள். அவர்கள் சொல்வதை கேட்டு அதை போன்று படம் எடுத்து சிக்கிக் கொள்கிறார்கள். அவர்களுக்கு திரையிட தெரியாது, திரையரங்கத்துக்கு செல்லவே தெரியாது. ஒரு திரையரங்கத்துக்கு ஒரு ஃபோட்டோ கார்டை எடுத்துகிட்டு போனீங்கன்னா அவன் பார்ப்பான், இந்த படம் என் தேட்டரில் ஓடாது, அவன் ஜட்ஜு பண்ணுவான். பண்ணக்கூடாது. அவனுடைய திறமையை நான் ஆட்கொள்ள வேண்டும். என்னை பார்த்து அவன் இந்த படம் ஓடும் என்று அவன் நினைக்க வேண்டும். அந்த டைட்டில் வைக்கும் பொழுதே என்னுடைய வயதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. ஃப்ரெண்டாக ஃபிகரான உடனே சூப்பராக இருக்கியா, முதல்ல எடுத்துகிட்டு வான்னா. பாடல் சொன்ன உடனே சூப்பராக இருக்கு, வா ஐவா ஐவா ஐவா, லவ் யூ சொன்னா வைவா, முதலில் காதல் சொல்வா, முடிவில் தருவா அல்வா. இப்படி பாடல்களை சொல்லும்போது இந்த படம் ஓடுமையா எடு என்று என்னை உற்சாகப்படுத்தி அனுப்பியிருக்கிறார்கள். இது மாதிரி பாடல்கள் கிடையாதையா, எடுத்துக்கொண்டு வா, நாங்கள் திரையிட்டு தருகிறோம் என்று எனக்கு வாக்குறுதி கொடுத்திருக்காரு. ஓகே, யார் இந்த வாக்குறுதி கொடுத்தாங்க அப்படிங்கறத சொல்ல முடியுமா? திரையரங்க உரிமையாளர்கள். ஓகே, எந்தெந்த திரையரங்க உரிமையாளர்கள் இருக்கார்களே, அவர் தானே திரையிட வேண்டும். கடைசியாக நீங்கள் ஒரு படம் எடுத்து விட்டால் அதை கொண்டு திரையரங்கில் சேர்க்க வேண்டும். திரையரங்க உரிமையாளர்கள் உங்களுடைய ஃபோட்டோ கார்டை ஃபஸ்ட்டு பார்ப்பார்கள். அதை பார்த்த உடனே தேதி இல்லை என்று சொல்லு என்று மேனேஜர் சொல்லி அனுப்பி விடுவார்கள். அவர்களுக்கு ஈர்ப்பு கொடுத்திருந்தால் இந்த படம் ஓடும் போல தெரிகிறது, போடு. ஒரு படம் விஜய் படம் வருது, ஒரு அஜித் படம் வருது, அது கேப் வருது இல்லை, அதில் இதை போடியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே இந்த ஃபோட்டோ கார்டை பார்க்கும்போதே வேண்டாம், இது போடாத, இது வசூலே ஆகாது, கேன்டீன் நடக்காது என்று சொல்லி விடுவார்கள். இதற்கு ஒரு புத்திசாலித்தனம் வேண்டும். அதை விளம்பரத்தில் காட்ட வேண்டும். அந்த விளம்பர யுக்திங்கிறது சினிமாவில் அவசியம் தேவை. நான் பல ஓடாத படங்களையும் ஓட்டி இருக்கிறேன். அது எனக்கு அது ஒரு பேர் உண்டு, இவர் ஓடாத படத்தையும் ஓட்டிடுவார். அப்போ நல்ல படத்தை எப்படி ஓட்டுவேன்? மிக சிறப்பாக ஓட்டுவேன். அந்த படத்தை 100 நாள் ஆக்காமல் விட மாட்டேன். அந்த உறுதியோடு தான் ஈடுபட்டிருக்கிறேன். என்னுடைய லட்சியம் வந்து ஒரு 100 இளைஞர்களை உருவாக்க வேண்டும். அதுதான். வேறு அடுத்த சம்பாத்தியம் என்பது இயற்கையாக வரும். எனக்கு தெரியும். வெற்றி கொடுத்த உடனே என்னை தேடி பல ஆட்கள் வருவாங்க. ஒரு வெற்றி கொடுக்கும் வரை யாரும் வரமாட்டார்கள். அதற்கு உங்களை போன்றவருடைய உதவியும் உங்களுடைய இந்த நிலைய மூலமாக நீங்கள் செய்கின்ற உதவி எனக்கு வந்து பெரிய வெற்றியாக மாறும். நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க, இப்போ இருக்கக்கூடிய டிரெக்டர்ஸ் இயக்குனர்கள் யாரும் வந்து ஒரு கதையை ரெடி பண்ணிட்டு அதை ஒரு செகண்ட் ஒப்பீனியன் அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. இப்போ பாக்யராஜ் கிட்ட அவர்கிட்ட போய் கேட்கறதோ, அது உங்களுடைய கதைகளை நீங்க செகண்ட் ஒப்பீனியன் கேட்பீங்களா? இப்போ எழுதியிருக்கக்கூடிய கதைக்கு நீங்க செகண்ட் ஒப்பீனியன் கேட்டிங்களா? என்ன சொன்னாங்க? இப்போ ஏன் வந்து இப்போ டோட்டலாக இந்த படம் இன்னைக்கு இருக்கிற ஒரு 18 வயது இளைஞன் அவன் செய்கிற விஷயம், உதாரணத்துக்கு ஒரு பெண்ணை ஒருத்தன் விரும்புகிறார், அவள் லவ்வர், அவளை இன்னொரு பெண்ணை கூட்டி கொண்டு அலைகிறான், அவள் பெஸ்டி. இதுவரை நான் தெரிந்து வைத்திருக்கிறேன். இது ஒரு நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ என்னுடைய படத்தில் அதெல்லாம் இருக்கும். நான் ஒரு 18-20 பையன்களோடு பழகி கொண்டிருக்கிறேன். குறிப்பிட்ட வயசோடு உள்ளவங்கள்ட்ட நான் பழகிறதில்லை. காரணம், என்னுடைய துறைக்கு இது தேவை. நான் அவங்களோட என்ன பேசுகிறாங்க, என்ன செயல்படுறாங்க, அவங்களுடைய வெளிப்பாடுகள் என்ன, அது படத்தில் வரணும்னு ஆசைப்பட்றேன். நல்ல விஷயத்த சொல்லுவேன், தவறானதை சொல்ல மாட்டேன். மற்றவங்க மாதிரி தவறான படமாக இது இருக்கவே இருக்காது. அந்த ஒரு இளமைக்கு சொல்ல வேண்டிய முறையில் சொல்ல வேண்டும் அல்லவா, அதை சொல்லுவேன். அது நிச்சயம் என்னுடைய படத்தில் இருக்கும்.
இந்த கதையை திரைத்துறையில வேற யார்கிட்டயாவது நீங்க சொல்லி ஒரு ஒப்பீனியன் கேட்டீங்களா? அவங்க அதுக்கு அந்த கதை பத்தி என்ன சொன்னாங்கன்றது தான் சொல்லுங்க. எந்த படத்துல நீங்க எழுதியிருக்கக்கூடிய கதையை திரைத்துறையில வேற யாராவது இயக்குனர்கள் கிட்டயோ இல்ல வேற யார்கிட்டயாவது உங்களோட தெரிஞ்சவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யார்கிட்டயாவது சொன்னீங்களா? அவங்க அதுக்கு எப்படி? எல்லாருமே வந்து நீங்க நேற்று ஒரு விநியோகத்துறை திருச்சி மாவட்ட திரைப்பட விநியோக சங்க செயலாளர் என் அலுவலகத்துக்கு வந்தார். எந்திரிச்சு செல்லும்போது ஒன்று சொல்லுகிறேன், நான் என்ன என்று கேட்டேன். நிச்சயம் நீ ஜெயிப்பாய், நான் உன்னை வேறு மாதிரி நினைத்தேன், உன்னோட வயதை வைத்து நான் கணக்கு போட்டு விட்டேன். இல்லை, நீ 100% ஜெயிக்கின்றாய். ஏனென்றால் நான் நூற்றுக்கணக்கான படங்களை ரிலீஸ் செய்கின்ற பொறுப்பில் இருக்கின்றேன். இந்த படம் ஜெயிக்கும், நீ நிச்சயம் வெற்றி பெறுவாய். நான் சொன்னேன், வெற்றி எனக்கு அல்லங்க, என் கூட இருக்க 100 பேருக்கு கிடைக்க போகுது. நான் உருவாக்க போகிற 100 பேரும் ஜெயிக்கணும். என் வெற்றி அல்ல, நான் வெற்றியை பார்த்து விட்டேன். பார்க்க வேண்டியது என் கூட வருகிறவர்களை, அவர்களை முதலில் தேர்வு செய்து ஒரு பட கதையை கேட்பேன். கதையை கேட்டவுடன் புதுமுகங்களை வைத்து கிளைமாக்ஸை எடுத்து காட்ட சொல்லுவேன். கிளைமாக்ஸை யார் சிறப்பாக எடுத்து காட்டுகிறார்களோ அவர்களுக்கு வாய்ப்பு உடனே. இதுதான் என்னுடைய அடுத்த கட்ட பயணம். இந்த ஒரு படம் 2 படம் மட்டும் இந்த வியாபார ரீதியில் நான் ஒரு வெற்றியாளர் என்று காட்டணும். அது என்னுடைய வெற்றியை காட்டிய பின் ஒரு 100 பேருக்கு வாய்ப்பு கொடுக்கணும். என்னுடைய எதிர்காலம் பேசப்படும். நான் வந்து பாடலாசிரியராக இருப்பதால் என்னை வந்து 70-80 லட்சம் ரசிகர்கள் எனக்கு இருக்கார்கள் யூடியூப்பில். எனக்கு மாதம் ஒரு பெரிய ராயல்ட்டி தொகை வந்து கொண்டு இருக்கிறது. இந்த நிலையிலும் நான் வந்து ஒரு மூச்சு இருக்கும் வரை மனிதன் இருப்பான், காற்று இருக்கும் வரை கவிஞன் இருப்பான் என்கிற ஒரு இது எனக்கு பலிக்குது, நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் நிச்சயமாக இளைஞர்களுக்கு செய்யணும். அதை வந்து அவங்க போக்கில் போய் தான் செய்யணும். என்னுடைய போக்கில் இழுத்த வரமாட்டாங்க. மோடியாக இருந்தாலும் குழந்தைய கட்டி பிடிக்கிறார் இல்லையா, அந்த மாதிரி என்னுடைய இளமைத்தனமான விஷயங்களில் நான் ஜெயிச்சு காட்டிடுவேன். அது மக்களுக்கு நல்ல விதமாக சொல்லுவேன். அதை உங்கள் சேனலில் திரும்ப சொல்கிற வாய்ப்பு எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இவர் சார் வச்சிருக்கக்கூடிய கதையில் உங்களுடைய பங்கு என்ன சார்? ஆக்சுவலாக இந்த கதையில் இவரோட இப்போ பயணிக்கிறேன். ஹெல்ப் மாதிரி, அவருக்கு ஹெல்ப் மாதிரி தான் பயணித்து கொண்டு இருக்கிறேன். அடுத்து வந்து ஆனஸ்ட் அம்பிகாபைன்னு ஒரு படம் எடுக்கிறோம். அது பார்த்தீங்கன்னா திருச்சியில் வந்து ஆனஸ்ட் அம்பிகாபைன்னு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருந்தார். உண்மையிலே இப்போ இருக்கார், ரிட்டையர் ஆகிட்டார், இருக்கார். அவருடைய கதையை வந்து மையமாக வச்சு ஒரு படம் எடுக்கிறோம். அதில் வந்து நான் தான் அந்த ஆனஸ்ட் அம்பிகாபதி மெயின் ரோல். அது பண்ணலாங்கிறதுக்காக அது போஸ்ட்லாம் கூட வச்சுருக்கோம். இப்போ எல்லா இடத்தையும் வச்சுருக்கோம், ஆட்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் இது இப்போ இருந்தே இவரோட பயணிச்சிட்டு இருக்கேன். அது இதுல ஏதாவது நீங்க கேரக்டர் பண்றீங்க? இல்ல, கேரக்டர் உள்ள சொல்லியிருக்காரு. ஓகே, அது நல்ல கேரக்டர் வரும்போது எனக்கு தகுந்த மாதிரி என்னோட ரோலுக்கு வரணும்ல. ஏன்னா இளைஞர்கள் இருந்த மத்தியில் ஒரு ரோல் வரணும், தரேன்ட்டு அது பண்ணுவோம். நிச்சயமா. நீங்க இசையமைக்கவும் செஞ்சிருக்கேன்னு சொல்றீங்க. உங்களுடைய இசையமைப்பு அனுபவம் பத்தி சொல்ல முடியுமா? திரைத்துறையில இசையமைப்புல நீங்க உங்களுடைய அனுபவம், பழைய அனுபவங்களை சொல்றீங்களா? நான் வந்து வெறும் ஒரு திரைப்படத்துறைக்கு வரலான்னு வந்தேன், நடிக்கத்தான் வந்தேன். அப்போ விஜயகாந்த் மாதிரி கிட்டத்தட்ட தோற்றம், அது மாதிரி முயற்சியில் வந்தேன். வரும்போது சீதான்னு ஒரு நடிகை, பார்த்திபனுடைய ஒய்ஃபுன்னு தெரியும், உங்களுக்கெல்லாம் தெரியும். அவங்களுக்கு 3 லட்ச ரூபா சம்பளம் பேசி 1 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்தேன். நாளை காலையில் நான் ஹீரோ, நைட்டு பூரா கனவுல மிதக்கிறேன். மறுநாள் காலையில் சீதா பார்த்திபன் கூட ஓடி போயிட்டாங்க. என் வாழ்க்கையும் ஓடி போயிடுச்சு. அதுக்கு பிறகு அந்த படத்தை எடுக்கிற ஆசை எனக்கு குறைஞ்சி போய் வேற ஒரு பையனை ஹீரோவை போட்டு ரூபினியை வச்சு படம் எடுத்தேன். பாதி படம் எடுத்துகிட்டு இருக்கும்போது ரூபினி என்னை கூப்பிட்டு, அறிவு இருக்கா, நீ தான் நல்லா இருக்கே, நீ அதை போய் அவனை போய் ஹீரோவை போட்ட அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இல்லைம்மா, இது எனக்கு சீதா இல்லாமல் இது நடிக்க விரும்பலை. நான் சீதா சாலினியோடைய சிஸ்டர் 2. அந்த சாலினி வந்து என்கிட்ட வந்து ஒரு அடைக்கலமாகும். நான் ஒரு ஆட்டோக்காரன், சீதா வந்து பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு. இப்படி கதை இது. அந்த படம் வந்து புதிய பாதை ஸ்டைலில் இருக்கட்டும் நான் விரும்பினேன். அதில் ஹீரோ ஆகணுன்னு 3 படத்தை நான் தவிர்த்தேன். ஒன்று ராமநாராயணன் சார் ஹீரோவை கூப்பிட்டாரு, அது நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஆடி வெள்ளிங்கிற படத்துக்கு கூப்பிட்டாரு. 2வது இன்னொரு பெரிய டைரக்டர், அவர் என்னை கூப்பிட்டு ஹீரோவை போட்டு வீட்டில் அவருடைய ஆஃபீஸில் என்னை ஃபோட்டோவே போட்டார். நான் அந்த படத்தையும் வெறுத்துட்டேன். நம்ம படத்தில் நம்ம தான் நடிக்கணும், நம்மகிட்ட குறைபாடுகளை தவிர்த்துட்டு படத்தை நடிக்கணும்னு நினச்சேன். சீதா அவங்க போயிட்டாங்க, என்னோடய வாழ்க்கையே மாறி போயிடுச்சு. அதுக்கு பிறகும் நான் அந்த படத்தை தொடர்ந்து எடுத்தேன். என்னுடைய படங்கள் இது வரைக்கும் பெண்டிங் கிடையாது. அதாவது படம் எடுத்தோம், பணம் இருக்குது, இல்லை அப்புறம் படம் வியாபாரம் பண்ணிடுவேன். அதுக்குரிய கரெக்டான முத்தாய்ப்புகள் அதில் இருக்கும்.
இந்த படம் இதுக்காக ஓடும் அப்படின்னு முன்னாடியே அதை காட்டிடுவேன். அதில் நான் ஜெயிச்சுட்டு வந்துட்டேன். நடுவில் நான் என்னோடய சொந்த தொழிலுக்கு காரணமாக நான் வேறு வேலையில் இருந்தேன். இப்போ திரும்ப எப்படி இந்த சாதனையை படைக்கணும், நடிகர்கள் இல்லாமல் படம் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறியோட இந்த துறையில் வந்திருக்கிறேன். அதுக்காக தான் அந்த 2 கோடி போதுன்னு சொல்கிறேன். இல்லாட்டி அது 20 கோடி இல்லை 50 கோடி இருந்தாலும் பத்தாது. இவர் வெற்றி தோல்வி ரெண்டுமே வந்து படத்தில் கிடையாது, அது செய்கிற முறைகள்லாம் இருக்குது, படத்தில் கிடையாது. அவங்களுடைய நடிகர் நடித்தார் அதனால தான் ஓடுதுங்கிறதுலாம் ஒரு வெளிப்போக்கு, அவ்வளவுதான். உண்மை என்னன்னு கேட்டால் கதையில் விஷயம் இருக்கணும், அதை சொல்கிற விதத்தில் விஷயம் இருக்கணும். என்னுடைய எல்லா படத்துலையும் நான் 3 படம் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். 3 படத்துலேயும் புதுசு தான். அதனால் இந்த வெற்றியை கொடுத்த பிறகு திரையுலகத்தில் ஒரு மாற்றம் தெரியும். அது சின்ன அளவில் தெரிஞ்சாலும் எனக்கு வெற்றி தான். நம்ம பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க ஏஆர் ரஹ்மான் கூடலாம் சேர்ந்து பணியாற்றின அனுபவம் இருக்குன்னு, அதை பற்றி சொல்ல முடியுமா சார்? நான் முதல்ல இசையமைக்க வரும்போது என்னோட நிறைய பேர் பிரபலமானவங்களாம் இருந்தாங்க. சங்கர் கணேசன் உங்களுக்கு தெரியும், அவர் என்னோடய இசையில் பாடியிருக்காரு. எஸ்.ஏ. ராஜ்குமார் மிகப்பெரிய இசையமைப்பாளர், அவர் என்னோடய இசையில் பாடியிருக்காரு. இப்படி 3 பிரபலமான ஆட்கள் என்னோடய இசையில் பாடியிருக்காங்க. அதை விட ஜன்னலுக்கு பக்கத்தில் சின்ன ரோஜான்னு புகழ்பெற்ற ஒரு பாடல் அது. அதுக்கு பல லட்சம் ரசிகர்கள் இருக்காங்க. அந்த பாடலை பாடினது மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரோட பேரன் ராஜ்குமார் பாரதி. எஸ்பிபி, யேசுதாஸ், சித்ரா மேடம், உன்னி கிருஷ்ணன், உன்னி மேனன், அனுராதா ஸ்ரீராம், ஏகப்பட்ட பேர் எல்லாரும் என்னோட பாடிட்டாங்க. டிஎம் சவுந்தரராஜனை தவிர மற்ற எல்லாரும் என்னோட பாடிட்டாங்க, என்னோட இசையில் பாடியிருக்காங்க. இப்போ வந்திருக்க பையன்லேயே நான் மகாலிங்கம்னு ஒரு பையனை நான் தான் அறிமுகப்படுத்தினேன். லாலா இது ஆவி பறக்கும் டீ கடைன்னு ஒரு பாடல் பாடி அவர் புகழ் பெற்றார். அதுக்கு முன்னாடியே நான் வாய்ப்பு கொடுத்துட்டேன். சூரியனை சுற்றுனா வெந்து போயிடுவேன், நீ சுடிதாரை சுற்றுனா நொந்து போயிடுவேங்கிற பாடலை அவருக்கு கொடுத்தேன். அவரும் புகழ் இருக்காங்க. வேல்முருகன் ஒரு பாடகர், அவருக்கு ஒரு 10 பாட்டு கொடுத்துருக்கேன். சின்ன பொண்ணுன்னு ஒரு பாடகி, அவங்களுக்கு ஒரு 10 பாட்டு கொடுத்துருக்கேன். எல்லாருமே என்னுடைய இது வந்து இசைக்குள்ளே இருந்திருக்காங்க. நிறைய பிரபலமான ஆட்கள் வந்து என்னை ரசிப்பாங்க, பேசுவாங்க. இவர் பாட்டுக்கே படம் ஓடுன்னு சொல்லுவாங்க. அந்த பாட்டுக்கே படம் ஓடுங்கிற பேர் தான் என்னுடைய முதல் வெற்றி. இப்போ நான் எடுக்கிற படத்தில் எல்லா பாட்டும் ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஒரு பாடல் சொல்லியிருப்பேன், பிடிக்குமடி பிடிக்குமடி உன் கோபம் எனக்கு பிடிக்குமடி, பிடிக்குமடி பிடிக்குமடி உன் கொஞ்சல் எனக்கு பிடிக்குமடி, உன் சட்டை எனக்கு பிடிக்குமடி, உன் சல்வார் கமிஷும் பிடிக்குமடி, உன் ஈர உதடுகள் பிடிக்குமடி, அது அசையும் ஸ்டைலும் பிடிக்குமடி, நீ கொஞ்ச நேரம் பேசாவிட்டால் நெஞ்சை ஏதோ வந்து பிடிக்குமடி. இப்படி பாடல்கள் சொல்லியிருக்கிறேன். எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக போயிட்டுருக்குது. இந்த படம் வந்து எனக்கு ஒரு பேசும்படியான ஒரு படமாக அமையும். பாடல் வரிகளை எப்போ எழுத ஆரம்பிச்சுக்க சார் நீங்க? பாடல் வரிகளை எழுத ஆரம்பிச்சது எப்போ? பாடல் வரி எழுதி தான் சினிமாவுக்கே வந்தேன். பாடல் வரிகள் எழுதி அதன் மூலமாக பிரபல கம்பெனிகளுக்கு என்னுடைய விளம்பரத்தை உபயோகப்படுத்தியிருக்காங்க. அதன் மூலமாக தான் சினிமாவுக்குள்ளே வந்தேன். வந்து அந்த பாடல் வரிகளை நானே பாடி நானே இசையமைக்க ராஜேந்தர், டி ராஜேந்தர் வந்து கருப்பு ராஜேந்தர்னு சொல்லுவாங்க. அவர் வெள்ளை ராஜேந்தர், என்னை கருப்பு ராஜேந்தர்னு சொல்லுவாங்க. அந்த பாட்டுக்காகவே என் படம் விற்றுரும். இது வரைக்கும் அது நடந்துக்கிட்டு இருக்கு. நான் வந்து எந்த விதத்திலும் குறையாவ தவறாக சொல்ல மாட்டேன். ஒரு மனைவியை பாராட்டணும் உயர்வாக ஒரு காதலியை பாராட்டணும் உயர்வாக பாராட்டுவேன். அம்மாவை பற்றியும் உயர்வாக சொல்லுவேன். தவறான வார்த்தைகளை போட்டு சொல்ல மாட்டேன். ஐயோ ஐயோப்பாலாம் அந்த மாதிரி வரிகளே இருக்காது. ஒரு உயிருள்ள வார்த்தைகளை ஒவ்வொரு பாடலையும் செய்வேன். இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு எனக்கு மியூசிக் பண்ண முடியுது. ஏன்னா என்கிட்ட வேலை செஞ்சவங்க தான் இன்றைக்கி பாகுபலி இசையமைப்பாளர்கிட்ட வேலை செய்கிறாங்க. அவங்களாம் பெரிய லெவலில் போயிட்டாலும் என்னை அவங்க நினச்சி பார்க்குறாங்க, எனக்காக ஓடியாராங்க. சாருக்கு என்ன வேணாலும் பண்ணி கொடுக்கணும், அவங்க அன்னை தூக்கி விட்டாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் நல்ல ஒரு கோஆப்ரேஷன் எனக்கு இருக்குது. விஜயகாந்த் மற்றும் சிவகுமார் இவங்களோட பயணிச்சதை பற்றி சொல்ல முடியும்? யார்? விஜயகாந்த். அவர் கூட விஜயகாந்த் சார்கிட்ட அவர் வந்து கட்சிக்கு ஒரு பாட்டு எழுதி 20 பாடல் எழுதி அதை கொண்டு படித்து காட்டினேன். நல்லா இருக்குது, ஆனால் பாட்டாக வருமா அப்படின்னு கேட்டார். பாடலை அடித்து ரெக்கார்டிங் பண்ணி கொண்டு கொடுத்த உடனே சிலுக்குதியா, இன்னும் எப்படி எழுதுகிற, மதுரையில் வளர்ந்தது தமிழ் சங்கம், கேப்டன் மதுரையில் பிறந்த தமிழ் சிங்கம், மதுரை ஆண்டவன் அழகரின் எல்லையடா, இவரோ ஆண்டாள் அழகரின் பிள்ளையடா அப்படின்னோடனே அவங்க பிரேமலதா கூப்பிட்டு, பிரேமா சாருக்கு 50,000 ஃபஸ்ட்டு கொடு அப்படின்னு சொல்லி கொடுத்து எனக்கு இன்னைக்கு வரைக்கும் அவருடைய கட்சிக்கு
இன்றைக்கி அவர் கூட கோடி ரூபா கொடுத்தாலும் யாரும் நிற்க முடியாது. நான் நின்று எடுத்து பண்ணி செஞ்சு கொடுத்தாரு. அவருடைய கட்சியோட பிரதான பாடல்கள் என்னுடைய பாடல்கள் தான். அது அவருடைய மனசுக்குள்ளே நான் இருக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நடிகர் சிவகுமார் கூட பயணிச்ச அனுபவம் பத்தி சொல்ல முடியுமா? நீங்க போட்டோஸ் காட்டும் போது அது எல்லாரோட போட்டோஸும் இருந்தது, அதெல்லாம் அந்த அனுபவம் பத்தி சொல்ல முடியுமா? சிவகுமார் சாரோட இருந்தீங்கல்ல ஃபோட்டோவில்? அதோட சிவகுமார் சார் வந்து அவங்க பூஜைக்கு வந்திருந்தாங்க. அது அவ்வளோதான். அதில் அவங்க வந்து எங்களுடைய பூஜையில் கலந்துக்கிட்டாங்க. அவர் யார் கண்ணன் ஒரு இயக்குனர், அவர் பேர் வந்து மதுக்கூர் கண்ணன் பேர். நான் தான் அதை யார் கண்ணன் அப்படின்னு மாற்றினேன். என்னுடைய சொந்த பெயர் வந்து சிதம்பரம். ராமராஜன் நான் வந்து ராமராஜான்னு வச்சுருந்தேன். ராமராஜன் சொன்னார், என் பேர் ராமராஜன், உங்கள் பேர் ராமராஜா, கன்ஃபியூஸ் ஆயிரும், ஆனால் ராஜேஷ் கண்ணான்னு வைக்கிறேன்னு பேரை வச்சது எனக்கு அவர் தான். நான் சொன்னேன், நீங்கள் 2 வச்சு கொடுக்கும்போது உங்களுக்கு நான் எதாவது வைப்பேன், கேட்டுங்கன்னா எதை வேணாலும் சொல்லுங்கள் கேட்குறேன். மக்கள் நாயகன் அப்படிங்கிறத நான் அவருக்கு கொடுத்தது. அது 3 பலிதம் ஆயிடுச்சு. 3 பேருமே கொடி கட்டி பிறந்தோம். இப்போ வந்து அவர் சார் வந்து ரெஸ்ட்டில் இருக்கார், நம்ம பெஸ்ட்டில் இருக்கணும். இப்போதைக்கு வேலைகள் போயிட்டுருக்கு. இந்த வெற்றியை எல்லாரும் என்னுடைய கூட இருந்ததுனால அவங்களுக்கு சமர்ப்பிக்கிற மாதிரி எனக்கு வாய்ப்பு கிடைக்கணும். நிச்சயமா சார். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த சேனலில் பகிர்ந்துட்டது ரொம்ப நன்றி.